அஸ்ஸலாமு அலைக்கும். சஹரில் சாப்பிட்றதுக்கு கறி மீனுக்கு அடுத்ததாக எதுவும் சுருக்குன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புளிக்குழம்பு தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பில் கடாயை வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அது கூடவே கத்திரிக்காய், முருங்காய் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. கத்திரிக்காய், முருங்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தூள் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து என் தங்கச்சி கொடுத்தது. எல்லாமே கலந்து அரைச்சிது. 2 ஸ்பூன் தான் போட்டேன். சூப்பராக இருக்குது. இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா காய்கறியை நல்லா வேக விட்டுறலாம். காய் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றி 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். நான் வேறு எதுவும் தொட்டுக்க செய்யலை. சகரில் முட்டை அப்பளம் பொரிச்சிக்க வேண்டியதான். அது கூட மிக்சர் பக்கோடா இருக்குது, தயிர் இருக்குது. அவ்வளோதான் சகருக்கு. நோன்பு திறக்கிறதுக்கு நல்லா மொறுன்னு டீ கடை டேஸ்ட்டில் மசாலா வடை தாங்க சுட்டிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளே பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இது இஃப்தாருக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பாடுக்கு சிக்கன் முர்த்தப்பா தான் செஞ்சுருக்கேன். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற இந்த முர்த்தப்பா ரெசிபி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.